குழந்தைங்க ஏதாவது ஷேர் பண்ண வந்தாங்க அப்படின்னா, ஏதாவது பேச வந்தாங்க, ஸ்டோரி சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அது கேட்கறதுக்கு கூட பேரண்ட்ஸ்க்கு இப்போ டைம் இருக்கிறது இல்ல. எஸ்பெஷலி வீட்ல இருக்கக்கூடிய அப்பாக்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலையா இருக்கு, அப்புறமா பேசுறேன், அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே யோசிப்பாங்க. அவங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியா இருந்தாங்க. போருக்கு அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. அவங்களோட வீடுகள்ல அவங்க பாத்துக்கிட்டாங்க. இது எல்லாம் இல்லாம இஸ்லாத்தை எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இவ்ளோ வேலைக்கு மத்தியில ஒரு நாள் நடந்த சம்பவம். அபு உமேர் அப்படின்ற ஒரு சிறுவன் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. என்னோட பறவை இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட பறவையோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அல் நுகைர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவன் பக்கத்திலேயே உட்கார்றாங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த குழந்தையுடைய கவலை என்ன, எதனால அந்த குழந்தை அழுகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸே இப்படி இருக்கிறது இல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை இஸ்லாமின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, இந்த அளவு நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் பார்த்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பல நேரங்கள்ல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்வைஸோ நிறைய பேச்சோ தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம அவங்க கூட இருக்கோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையே போதுமானதாக இருக்கும். அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியே வர்றது. இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாடத்தை நம்ம எப்பவுமே பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை சுன்னாவாக கருதி அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.